ரொம்ப ருசியான யம்மியான க்ரீமி கார்லிக் சிக்கன் பாஸ்தா. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. மறக்காமல் எல்லாரும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணியிருக்க போனஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் எல்லா இடமும் படுற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். சாஸ் பண்ணக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா சிக்கன் ஸ்டாக், நல்லா சாப் பண்ணியிருக்க 1/2 ஆனியன், எட்டு பல் பூண்டு, அதுக்கப்புறம் க்ரீம். நான் இன்னைக்கு மில்கி மிஸ்ட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மில்கி மிஸ்ட் க்ரீம் இல்லாட்டி வேறு க்ரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த க்ரீமை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட சாஸுக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறோம். இந்த க்ரீம் 75 ருபீஸ் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஹோல் பாட்டில் க்ரீமை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா உருகினக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனக்கு அப்புறமா 8 பல் பூண்டை நல்லா பேஸ்ட் ஆக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சிக்கன் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இது வெறும் 22 ருபீஸ் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதுக்குள்ள 2 கியூப்ஸ் இருக்கும்.
அதில் ஒரு கியூப் எடுத்து அதுவே நீங்கள் ஹாஃபாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹாஃப் அ கியூபே போடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஹாஃப் அ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டாக் நல்லா கரைஞ்சக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டிட்டு இருக்க க்ரீம் கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால தான் நம்ம ஆரிகானோ ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா கிண்டிட்டு இது உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா பாஸ்தாவை ட்ரைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். Thank you for watching.